எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா படி ஏறி இறங்கலான்னு சொல்லுவாங்க, படி ஏறி இறங்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இறங்கி சென்று வணங்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு. எப்படின்னா, உள்ளே இருக்கணும் கோவில், நீங்கள் இறங்கி போய் அந்த சாமியை கும்பிட்டு மேலே ஏறி வரணும். சாமிக்கிட்ட வர வாங்கிட்டு மேலே தானே வரணும். கோயிலை சொல்லிட்டா அப்புறம் நான் எப்படி சோறு திங்கிறது? இப்போ என்னன்னா, நானும் நிறைய கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டேன், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு பொதுவான பலன். கோவில் எல்லா இடத்துலையும் தேடணும், நம்ம தான் தேடணும். எப்படி ஊர் ஊராக பையனுக்கு சீட்டு வாங்க தேடுறோம், இந்த காலேஜ் நல்லா இருக்குமா, அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சக்ஸஸ் ஆகும். சார் எங்கே சார் இருக்குது அந்த கோவில் அப்படின்னா, பாதாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே உள்ளே இறங்கி போய் மேலே ஏறி தானே வருவீங்க. பாதாள காளியும் கும்பிடலாம், பாதாள முருகனையும் கும்பிடலாம், பாதாள விநாயகரையும் கும்பிடலாம். புரியுதுங்களா? அப்போது ஜாதகத்தில் சார் நான் தோத்துட்டேன்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கோ. அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதிலேருந்து உனக்கு வெற்றின்னு தெரிஞ்சுக்கோ. சார் ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்துட்டார், 10 பஸ் வச்சுருந்தாரு, வேன் வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். ஆனால் அதை மறுபடியும் அவரால் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் சொன்னேன். என்ன அப்படின்னா, சார் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. கோயிலுக்கு போயிட்டு வந்தார், மீண்டும் தன்னை நிரூபிச்சிட்ருக்காரு. 3 பஸ்ஸு வாங்கிட்டார். முதல் பஸ்ஸுக்கு நான் சொன்னேன், அவருடைய மனைவி தாலி எல்லாத்தையும் கொண்டு அடகு வைக்க சொன்னேன். சார் தாலியில் அடகு வைக்க சொல்கிறீங்க, யோ உன் ஜாதகப்படி நீ நிராயுத பணி ஆகணும், ரோட்டில் பிச்சை எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கலட்டு, எல்லாமே எடு அப்படின்னு. ஒரு 27 லட்ச ரூபாய்க்கு ஒரு அசட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு பஸ்ஸு, சென்னை டு மதுரை பஸ்ஸு பர்மிட் வாங்கி கொடுத்து அவரை இன்றைக்கி அந்த பஸ்ஸு இப்போ 3 பஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போது ஒரு பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, ஒருவன் அனைத்தையும் விளக்கும் தருவாயில் தான் நம்ம ஜோதிடர்கிட்ட வருவான். நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜோதிடர்கிட்ட போவே மாட்டேன். ஏன்? நல்லா இருக்கேன் அதனால் போகல. கஷ்டப்படும் போது தான் ஜோதிடர்கிட்ட வருவாங்க. கஷ்டம் எப்போ யாருக்கெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ தான் ஜோசியரை தேடுவாங்க. அது வரைக்கும் ஜோசியரை தேடவும் மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கையும் இருக்காது. பணம் இருப்பவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் நான் எல்லாரையும் இதை சொல்லலை. பணம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவன் சொல்லுவான், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை. ஆனால் என்றாவது ஒரு நாள் அவன் இரக்கத்தில் செல்லும் பொழுது தான் தெரியும், ஓ கடவுள் இருக்காரு, நமக்கான ஒரு பலனை கொடுக்குறாரு. இனிமேல் அதான் சொல்லலை, கடவுளே இல்லைன்னு சொன்னவர் கூட கடைசி நிமிஷத்தில் இறைவா என்னை எப்படியாச்சும் எடுத்துக்கோன்னார். உங்களுக்கு புரியும் நினைக்கிற யாரை சொல்கிறேன்னு. கடவுளே இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் இறைவா என்னை எடுத்துக்கோன்னாரு. ஆனால் ஒரு தலைவனை எல்லாரும் மக்கள் என்ன சொன்னாங்க, தெய்வமே அப்படின்னாங்க. என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாருன்னு சொன்ன தலைவரும் வாழ்ந்த ஊர் தான் அது. யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு, பேர் சொல்ல முடியாது. பட் வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள், யார் என்று உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்படி இறைவனை வணங்குவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஜோதிடத்தில் பரிகாரம் செய்வதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பரிகாரம் என்பது பல லட்ச ரூபாய் செலவு செய்தெல்லாம் கிடையாது. 10 ரூபா சார். என்னையா சொல்கிற? ஆமாம் 10 ரூபா சார் ஒரு பரிகாரம். என்னது 10 ரூபாய்க்கு பரிகாரமா? ஆமாம். பிஸ்கெட் என்ன கிரகம்? பிஸ்கெட் என்ன கிரகம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சத்தியலையா, பிஸ்கெட் என்ன கிரகம்? ஐயா கோதுமை, சூரியன். அதை இது பண்ணதுக்கு அப்புறமேல என்ன ஆகும், சாப்பிட போகிறோம். அப்போ பிஸ்கெட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன, பசி அடக்குதா? அப்போது அது உணவாக மாறிடுது. கோதுமையாக இருக்கும்போது சூரியன், உணவாக மாறினதுக்கப்புறம் சந்திரனாக மாறிடுது. புரியுதுங்களா? அப்போது சந்திரன் யாருக்கெல்லாம் சரியில்லையோ ஜாதகத்தில், சந்திரன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சரியில்லையோ பிஸ்கெட் வாங்கி யாருக்கு கொடுக்கலாம்? தாய்க்கு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? சந்திரன்னா யாரு? அம்மா. அப்போது ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, சார் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட்டை தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சந்திரனால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நட்பலன் நடக்கும். யார் நம்ம எப்போவுமே நல்ல மனசோட வாழ்த்துவா? நம்மளுடைய தாய்.
பசியோடு இருக்கும்போது அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு வேணால் நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தரவா அப்படின்னு கேட்கும் பொழுதே அவங்க வாங்கிட்டு, அப்பாடா தம்பி இப்போ தாண்டா கொஞ்சம் அந்த ஒரு பசி இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய் பசி அமர்த்துவா, அதுவே ஒரு குழந்தைய ஒரு தாயை பசி அமர்த்தினால் சந்திர தோஷமே வராது. அதனால தான் பெற்றவங்களுக்கு சோறு போடியா, பெற்றவங்களுக்கு சோறு போடுன்னு சொல்கிறது. உனக்கு பெற்றவர்கள் செய்கிறாங்களோ செய்யலையோ, ஆனால் அவங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்க மறந்துடாது. யாரெல்லாம் முதியோர் இல்லத்தில் பெற்றவங்களை கொண்டே சேர்க்குறீங்களோ உங்களுக்கு இல்லை, உங்களுடைய சந்ததிக்கு வாரிசுலாம் போயிடும். யாரெல்லாம் தன் தாய் தந்தையரை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறீங்களோ அவர்களுக்கு சேர்த்தவர்களுக்கு வாரிசு இருக்கும். ஏன்னா அவங்க பையன் இருப்பான், ஆனால் அவங்களோட பையனுக்கு குழந்தை எல்லாம் போயிடும். கிட்டத்தட்ட 100கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்து தான் சொல்கிறேன் நான். இப்போது இந்த தென் மாவட்டத்தில் காரைக்குடி, சிறுவயல், தேவகோட்டை, பட்டுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டை இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு இப்போது ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர், ஈஎஸ் இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ நான் அதில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு குழந்தை வாரிசு இல்லாமல் வருது. எதனால் வாரிசு இல்லாமல் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முன்னொரு காலத்தில் அவங்கெல்லாம் தங்கம் அடகு பிடிக்கக்கூடிய தொழில் பண்ணுறாங்க. அப்போது தங்கம் என்பது என்ன கிரகம்? குரு. கட்டியாக இருந்தால் குரு, ஆபரணம் ஆகிட்டா சுக்கிரனு. தங்கம் கட்டியாக இருந்தால் தாங்க குரு. மஞ்சளாக இருக்கிற எல்லா பொருளும் குரு கிடையாது. ஜோதிடத்தை இப்படி தான் கற்றுக்கணும். மஞ்சளாக இருக்க எல்லா பொருளும் குரு கிடையாது. அது ஆபரணமாக மாறும் பொழுது சுக்கிரனாகவும், அதை ஸ்டாக்காக கட்டியாக வச்சுருக்கும் போது குருவாகவும் இருக்குது. எப்போவுமே தங்கத்தை சேமிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஆபரணமாக மாற்றாமல் கட்டியாவோ அல்லது காயினாவோ வைங்க, தங்கம் சேரும். உண்மை. ஆனால் ஆபரணமாக மாற்றிவிட்டால் அது சுக்கிரன் சிறுபணம் மட்டுமே சேருமே தவிர பெருபணம் சேராது. அதுவே கட்டியாக வைத்தால் குரு பெரும்பணம், பெரும்பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு 10 லட்சம் கடன் இருக்கும், ஆனால் வீட்டில் ஒரு 2 கிராம் தங்க காயின் மட்டும் வை, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் கோடி கணக்கில் கூட கடன் வச்சிரு, ஆனால் வீட்டில் 2 கிராம் தங்கமாவது வச்சுருந்தேன்னா பணம் உனக்கு நிலுவை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். எப்படியாச்சும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சக்ஸஸ் ஆகும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் இவ்வளோ மோதிரம் போட்டிருக்கீங்கன்னு. நான் தங்கம் அணியும் வரை நான் பணக்காரனே ஆகலை. தங்கம் போடுற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. என்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் என்னுடைய கைகள்லையும் கழுத்துலையும் சேர்க்க தான் பணம் சேர ஆரம்பிக்குது. அப்போது குருவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு இது இருக்குது பாருங்களேன். எல்லாருக்குமே அது அமையாதில்ல. இன்றைக்கி தங்கத்தை விற்கலாமா இல்லை தங்கம் வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்போவுமே மார்க்கெட் உயர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர கீழே இறங்கவே இறங்காது. இன்வெஸ்ட் பண்ணி வைக்க சொல்லலை, தேவை இப்பொழுது சிறுக இருக்கும்போதே வாங்கி வச்சுருங்கன்னு சொல்கிறேன். இப்போ மார்ச் மாதம் ஒரு இறங்கும், ஒரு 12,000 வரும், அடுத்து அப்படியே ஏறும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் இறங்கும். என்னைக்காவது ஏறின விலை மறுபடியும் இறங்கின விலைக்கு போயிருக்கா? வருடம் மாறிட்டு தானே இருக்குது. ஐயா, என்னுடைய திருமணத்தின் போது கிராம் 4500 அப்போது ரேட் எப்போவுமே ஸ்டாண்டர்டு கிடையாது. அப்போ தங்கம் எப்போவுமே ஸ்டாண்டர்டு கிடையாது. ஆனால் ஏற்றம் மட்டும்தான் அதில் இருக்கும். வெள்ளியும் அப்படி தான், ஏற்றம் மட்டும்தான் இருக்குமே தவிர இறக்கம் இருக்காது. 400 வைக்கும்போது எல்லாம் ஐயோ அப்பா அப்பான்னு அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 250 வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க? இது தேவைகள் என்னென்னா, விலை கம்மியாக இருக்கும்போதே ஒரு விஷயத்தை யோசிக்காமல் வாங்கி வச்சுருங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி 260 வெள்ளி 1 கிராமு. மாதம் 10 கிராம் மட்டும் வாங்குங்க. வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 120 கிராமு. 10 வருஷம் சேர்த்து வச்சா கூட ஒரு 1.5 கிலோ சேர்த்துறீங்களா? அன்னைக்கு வெள்ளி கிராமு ஒரு 500 விற்கிதுன்னு வைங்க, என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி ஆயிடுதா? ஆனால் ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சா உடனே விற்க முடியுமா? பார்க்கணும், அடுத்த ரேட்டு கேட்கணும், அதுக்கப்புறமே அது உங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் கிரையம் பண்ணணும், அட்வான்ஸு போடணும், அதுக்கப்புறம் கிரையம் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் வெள்ளியோ தங்கமோ அப்படி கிடையாது. நினைத்தவுடன் பணமாக்கக்கூடிய
ஒரே முதலீடு வெள்ளியும் தங்கம் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன், 2 கிராம் தங்கமாவது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பண வருவாய் இருந்து கொண்டே இருக்கும். ஐயா உனக்கு நான் ஏழைன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவர்கள்லாம் பணக்கார ஆகணும்னு நினச்சினா 2 கிராம் தங்கம் வாங்கி வை. நான் ஏழை என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நான் இப்பவும் சொல்கிறேன், வெறும் 2 கிராம் வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், சார் 2 கிராம் இன்றைக்கி விற்கிற விலை 30,000 ரூபா தான், பரவாயில்ல, உனக்கு 300 ரூபா சம்பள நாள் 100 நாள் கஷ்டப்படு, 3 மாதம் உனக்காக கஷ்டப்படு, அதுக்கப்புறம் அதுக்கான வருமானம் வரும்ல. பலாமர பெட்டிலையோ மாமர பெட்டிலையோ தேக்கு மர பெட்டிலையோ சந்தன மர பெட்டிலையோ தங்கம் வைத்தால் தங்கம் சேராது. ஆனால் நீ கஷ்டப்பட்டு உன்னுடைய உழைப்பில் 2 கிராம் வாங்கி வை. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ அதுக்கப்புறம் தோக்கவே மாட்ட. உன்னை அடுத்தடுத்து பெருக்கிறதுக்கான வழியை தான் பண்ணும். சரி, தங்கத்தை பற்றி இவ்வளோ பேசணும். ஆனால் அதை காட்டி இன்னொரு விஷயம் பேசுவோம். எல்லாருக்குமே தேவை என்ன அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனையை சரி பண்ணணும். பழனி அண்ணனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா கடன் இருக்குது. ஆனால் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா தன் சோகத்தை வெளியே காட்டிக்காமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். என்ன காரணம்னா, எனக்கு கடன் இருக்குன்னு யாரெல்லாம் சொல்கிறியோ உன் கடனை அடையவே அடையாது. நல்லா கேட்டுக்கோ, எனக்கு கடன் இருக்குன்னு வெளியில் நீ 10 பேர்ட்ட சொன்னேன்னா உன் கடனை அடையவே அடையாது. நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். எப்போவுமே இதை மட்டும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் கடனை அடையிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும்ல நம்ம ஸ்டைலில். கடன்றது கேது, கடன்றது கேது. நம்ம கேதுக்கு நிறைய கோழி பரிகாரம் எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் கேதுனுடைய காரகத்துவங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆனால் உங்கள் கடன் அடையணும் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போங்க, கேது குரு காம்பினேஷனு, திருச்செந்தூர் போங்க. ஆனால் வதம் செய்த இடம் எங்கே? சூரனை, திருச்செந்தூரில் தானே. அப்போ குரு செவ்வாய் காம்பினேஷன் தானே வரும். ஐயா வெட்டுறது என்ன? செவ்வாயா? அப்போது அங்கே சந்தான கோபாலகிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் இருப்பாரா? அப்போ அவர் குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவர். அப்போ குரு, அப்போ செவ்வாய் வதம் செய்த இடம், முருகனே செவ்வாய் தான். அப்போது குரு செவ்வாய் காம்பினேஷன் தானே வரும். ஆனால் கேது எங்கேருந்து வந்தார்? இங்கே இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுங்க, செவ்வாய் கேது ஆக்டிவேஷன் ஆகணும். உங்களுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, வழக்கு எல்லாம் முடியணும்னா தந்தைக்கு உபதேச செய்தமிடம் எது? சுவாமி மலை. அப்போது செவ்வாய் கேது காம்பினேஷன் அங்கே வருதா இல்லையா? செவ்வாய்னா முருகனுங்க. தந்தைக்கு என்ன சொல்கிறாரு? தன் ஞானத்தை, தன்னுடைய பாடத்தை சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? அப்பன் மகன் உறவாக இருந்தாலும் ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ற உறவு வந்துருதா இல்லையா? அப்போது ஒரு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா சாமி மலை ஒரு தடவை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். சார் நான் ஒரு ஆள்கிட்ட ஃபண்டு கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன், அந்த ஃபண்டு வராது அப்படின்னு நீ நினச்சிட்டு இருப்ப. ஆனால் அதை வர வைக்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்குது. மெயினாக உங்களுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? அதை வர வைக்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த நபரனுடைய சொந்த ஊர் போய் அந்த நபருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தில் ஒரு லெமனில் அவரோட பேரை எழுதி குத்திட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த பணத்தை 10 பேர் கொடுக்குறானாலே உங்களுக்கு கொடுத்துருவார். இது மெயினாக சொன்னது நம்ம கேமராமேனுக்காக தான், அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா, ஊருக்கே படம் போடுற ராஜா, உனக்கு யாராவது ஒருத்தர் படம் போடணுமா இல்லையான்ற மாதிரி அவருக்கான ஒரு பரிகாரத்தை கொடுத்தா சக்ஸஸ் ஆனால் அடுத்த மீட்டிங்கில் நம்ம கொஞ்சம் நல்லா காட்டுவார்ல. என்னமோ ஆகிட்டு போகிறாரு, நமக்கு அவர் தேவையே இல்லையே. இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் மூலிமா வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையலாம். எளிமையான பரிகாரம் ஒருவரை ஏற்றத்தை கொண்டு செல்லும். நீங்கள் தடால் புடால்னு பரிகாரம் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்காது. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கோயிலுக்கு போனாலும் ராஜா என்னதான் ஊற்றிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும், ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். இப்படி எளிமையான முறையில் பரிகாரம் கொடுக்கறது தான் எங்களோட ஸ்டைலு. பேச வாய்ப்பளித்த அன்பு தம்பி ஹரி பாலச்சந்தர் அவர்களுக்கும் மற்றும் அஸ்வின் பத்தி மீடியா நேயர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹரி பாலச்சந்தர் அவர்களுக்கு
என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு முக்கியமான அறிவிப்பையும் தம்பிக்கு சொல்ல போகிறேன். அது ஒரு பேரின்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், விழா நடத்தக்கூடியவர்களை நம் தான் ஆதரிக்க வேண்டும், ஆதரவும் கொடுக்க வேண்டும். விழா நடத்துபவர்களை விமர்சிப்பதோ அல்லது அவர்களை பற்றி குறை கூறுவதோ சால சிறந்தது அல்ல, தகுதி குறைந்த செயல். தகுதி குறைந்த செயல். என் காதுக்கு இந்த விழாவை பற்றி ஒரு தப்பான நியூஸ் வந்தாலும் அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டு வாசலில் நான் நிற்பேன். ஏன்னா விழா நடத்துகிறவனுக்கு தான் தெரியும் வலி வேதனை என்னன்னு. ஈஸியாக நீ வாயில் வெத்தலையை போட்டு மின்னிட்டு போயிடுவ, அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நாவடக்க முக்கியம் ஜோதிடர்களே, அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. மற்ற ஜோசியர் மாதிரி நான் கிடையாது, ஐயர்லேயே ரவுடி ஐயராக்கும். சரியா? பார்க்க தான் அப்படி இருப்பேன், ரொம்ப சாப்பிட்டு. சரிங்களா? பரவாயில்ல. நல்லது ஒரு வாய்ப்பு வழங்கிய அஸ்வின் பத்தி மீடியா நேயர்களுக்கும், ஹரி பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், மற்றும் இன்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட சொந்தங்களுக்கும், என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கும், என் உடன்பிறவா சகோதரர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்த்துக்களுடன் செந்தூரான் அறக்கட்டளை மற்றும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நிறைய அதில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்வின் பத்தி மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தம்பி தருவார்னு நினைக்கிறேன். மாலை பேசுகிறேன். நன்றி, வணக்கம். தாந்திரிக சக்கரவர்த்தி அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தாந்திரிக சக்கரவர்த்தி அவர்களுக்கு திதியோக கர்ண தந்தை சால்வை போர்த்து கௌரவிப்பார்.